ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ எடுத்தோடனே வீடியோவில் கொஞ்சம் நான் அப்படியே மெஸ்ஸியாக தான் இருப்பேன். ஸோ இனிமே தான் நான் வந்து என்ன கேர் பண்ணிக்க போறேன். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம ஹேருக்கும் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் கொஞ்சம் ஃபியூ டேஸாக வந்து எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப ட்ரைனஸ் ஆகும். அதே வகையில் வந்து எனக்கு பித்தம் வந்து நிறையா இருக்கு. நான்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஒரு நாளைக்கு ஒரு 5-6 காஃபி குடிப்பேன். அதோட இம்பாக்ட் வந்து எனக்கு இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2-3 கிரே ஹேர்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதை பார்த்தோன்னே என்னோட ஹார்ட்டே வந்து அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோல வந்து கிரே ஹேருக்கு அதே மாதிரி நம்மளோட ஃப்ரிஸினஸ், அதே மாதிரி நம்மளோட ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஃபாலிகல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபாலிகல்ஸ் சேர்ந்து தான் நம்மளோட ஹேருக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அந்த ஃபாலிகல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்து ஒரு ஹேர் பேக் போட போறேன். ஸோ அது எந்த அளவு ரிசல்ட் கொடுக்குன்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. பிஃபோர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் கிளியரா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ நான் வந்து என்னோட ஹேர் கேரை வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் வச்சு நான் வந்து பண்றேனோ அது ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ தட் யூ ஆல்சோ கேன் கெட் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ இன்னைக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஹேர் கேர் பவுடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ப் குட்னஸ்ல இருந்து ஒரு 3 பவுடர் வந்து நான் வந்து பர்பிள்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கலோஞ்சி பவுடர். ஸோ கலோஞ்சி பவுடர் இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் மெயினா இந்த 3 பவுடர் சூஸ் பண்ண காரணமே எல்லாமே வந்து நேச்சுரலான பியூர் நேச்சுரல் அப்படின்றதுனால தான். அதுவும் இல்லாம இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணல. ஸோ அதனால தான் நான் இதை யூஸ் பண்ண போறேன் அண்ட் உங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ, அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ அண்ட் இதுல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. இது வந்து நம்ம ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேர் ஃபாலிகல்ஸ் சொன்னோம் இல்லையா, ஹேர் ஃபாலிகல்ஸ்ன்றது குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ். நம்மளோட ஹேர் வந்து மைக்ரோஸ்கோப்ல வந்து நம்ம பார்த்தாதான் அதோட ஃபாலிகல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குது. ஹேர் ஃபாலிகல்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேரா இல்ல வந்து நம்மளுக்கு கேர்லி ஹேரா அப்படின்றது வந்து நேச்சுரலா கேர்லி ஹேரா அப்படின்றது வந்து டிசைட் பண்ணும். ஸோ நம்ம ஒரு ஸ்மூத்னிங்கோ இல்ல ஸ்ட்ரைட்னிங் பண்றோம் அப்படின்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு டெக்ஸ்சர் வரும். அந்த ஃபாலிகல்ஸ் எல்லாமே உடஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட நேச்சுரல் ஹேரோட டெக்ஸ்சரை மாத்துறாங்க. அந்த மாதிரி தான் மாத்துறாங்க. ஸோ நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அண்ட் ஹேர் லாஸை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பெருசா ஹேர் லாஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தா நாரிஷ் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து எல்லா ஹேர் டைப்ஸும் வந்து இந்த கலோஞ்சி பவுடர் யூஸ் பண்ணலாம்னு போட்டுருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்மேரி அண்ட் கரி லீஃப் பவுடர். ஸோ கரி லீஃப் பவுடர் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும். கருவேப்பிலையை வந்து நம்ம அரைச்சாலே அதுதான் கரி லீஃப் பவுடர். பட் நம்ம அதை காய வச்சு அரைச்சி அந்த ஒரு மெனக்கிடுற அந்த ஒரு வேலையை வந்து மிச்சப்படுத்துறதுக்காக நான் வந்து அந்த பவுடராகவே வாங்கிட்டேன். ஸோ இது வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னா சேம் 100% வந்து பியூர் அண்ட் நேச்சுரல். இதுலயும் வந்து கெமிக்கல் கிடையாது. அண்ட் இந்த ரோஸ்மேரி அந்த பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அண்ட் இது வந்து அந்த ஸ்கேல்ப்ல வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஸ்கேல்பை வந்து ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் வந்து கர்லீஃப் பவுடர் வந்து நம்மளோட ஹேர் வந்து ப்ரிவென்ட் லாசிங் அண்ட் ஹேர் ரொம்ப தின்னா இருந்தா அதை அடர்த்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஆஸ் யூஸ்வல் நமக்கு தெரியும் கருவேப்பிலையில எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அண்ட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் குவைட் ஹை. ஸோ 175 அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3.50 கிராம் அப்படி இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் வந்து 175. அண்ட் தேர்ட் நான் சூஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பேஸ்டு ஹேர் கலர். ஸோ இதுவும் வந்து நேச்சுரல் தான். ஸோ நான் இது எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா என்னோட கிரே ஹேர் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் கலரிங்ஸ். ஸோ அதனால சரி இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஹென்னா பவுடர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது என்னென்ன ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேருக்கு வந்து அந்த கிரே ஹேர்லாம் வந்து ஹைட் பண்ணி நல்ல ஒரு ஹேருக்கு ஒரு ஷைன் கொடுக்க போகுது. அண்ட் நம்மளோட ஹேர்ல ஏதாவது ரிப்பேர்ஸ் ஸ்பிட்டன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து டேமேஜை சரி பண்ணி அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் கொடுக்க போகுது. அண்ட் சேம் ஆஸ் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனராகவும் இருக்க போகுது. அண்ட் இதுல வந்து அமோனியா ஃப்ரீ, அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஹெர்ப்ஸும் வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்கிறதா போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து 90 rupees. இந்த ஆல்ப் குட்னஸோட ஹென்னா பேஸ்ட் ஹேர் கலர் வந்து 90 rupees. ஸோ இதை எப்படி நான் வந்து நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போறேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் என்னோட ஹேர் மாஸ்க்கு ஃபர்ஸ்ட் கலோஞ்சி பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த பேக்கேஜிங்கோட பெஸ்ட் பார்ட்டே வந்து நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணால் திருப்பி அது அப்படியே ஓப்பன்லேயே வச்சுக்கணும்னு இல்லை, அதுலேயே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வந்து ரோஸ்மேரி பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். தென் பிளாக் ஹென்னா பவுடர்லேருந்து அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன். ஸோ அளவு வந்து உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். தென் என்னோட ஹேர் ஆயில் மாமா எர்த் ஆனியன் ஹேர் ஆயில் அது வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கிட்டேன்.
தென் அது கூட வந்து வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட பேக் வந்து செமையா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்னா, ரூட்ல இருந்து நான் ஏன் மெயினா வந்து இந்த கெமிக்கல் ஃப்ரீ வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ரூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் கெமிக்கல் ஃப்ரீ, ஏன்னா ரூட்ல இருந்து நான் அப்ளை பண்றதுக்காக கெமிக்கல் ஃப்ரீ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரூட்ல இருந்து நம்மளோட ஹேரோட டிப் வரையும் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்க போறோம். நம்ம ஹேர் பேக் வந்து நல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நீங்க ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா போய் எடுத்தோடனே அப்ளை பண்ண உட்காந்துறாதீங்க. ஒரு யூஸ்டு டவலை வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஹேர் பேக் போட ஆரம்பிங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பேக்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல எல்லாம் ஹேர் பேக் போடாதீங்க. லைக் எப்படி சொல்றது, ரூம்குள்ளெல்லாம் நீங்க நின்று போடாதீங்க. பாத்ரூம்ல போயிட்டு நீங்க அங்க ஹேர் கேர் பேக் போடுங்க. பிகாஸ் அது நிறைய ஸ்பில் ஆகுது. அதுவும் கொஞ்சம் வந்து இது கலர்டு அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்படியே வந்து அழுக்கெல்லாம் தெரியுது. ஸோ அதனால வந்து நான் பாதி பண்ணும்போது அந்த மிஸ்டேக் பண்ண, அதுக்கப்புறமா நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க வந்து பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 1 hour வந்து விட்டுடலாம். ஸோ லெட் இட் ட்ரை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு நம்ம வரலாம். 1 hour later. ஸோ ஃபைனலி ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சாஃப்ட் அந்த ஒரு டெக்ஸ்சர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே ரஃபா ட்ரையா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ட்ரைனஸ் போய் ஒரு மாதிரி ஹைட்ரேட்டா வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் ஹேருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே யூஸ் பண்ணல, இன்னும் சீரம் எதுவுமே யூஸ் பண்ணல. சீரம் யூஸ் பண்ணாமே வந்து ஒரு ஷைனி டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஹேருக்கு. ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட். அண்ட் அந்த கிரே ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் எனக்கு பெருசா அது வந்து ஹைட் ஆன மாதிரி தெரியல. 2-3 தான் இருக்கும். பட் அது மட்டும் எனக்கு பெருசா ஹைட் ஆன மாதிரி தெரியல. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஹேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனர் லுக் வந்து கொடுக்குது. இது வந்து நம்ம ஷாம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நார்மலா ரின்ஸ் பண்ணிட்டு செகண்ட் டைம் வந்து ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ரின்ஸ் பண்ணோம். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நான் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணுவேன். பட் இன்னைக்கு ஷாம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதோட ரிசல்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர், அப்படி வலிக்கிட்டு போற மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்கு. அண்ட் ஹேர் வந்து எனக்கு கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ மெயினா நான் வந்து இதை யூஸ் பண்ணது காரணமே வந்து ஹேர் ட்ரைனஸ், அதே மாதிரி ஸ்கேல்ப்க்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கணும், அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஓகே, நான் இதுக்கு இந்த ஆல்ப் குட்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங் ஐ கேன் கிவ் 10 out of 8 கொடுக்கலாம். ஸோ ஒரு மினிமல் பிரைஸ்ல ஒரு அழகான ஒரு ஹேர் கேர் நம்ம பண்ணிக்கலாம், சிம்பிளான ஹேர் கேர் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. அண்ட் கண்டிப்பா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸ்டே டியூன் அண்ட் கேட்ச் யூ அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.